போதும், நிறுத்துங்கள் தேவி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. हर हर देवी, महादेव, देवी पार्वती, देवी पार्वती, महादेवा. हर हर महादेवा, हर हर महादेवा. महादेवा.
शेषनाथ महादेवा विश्वेश्वरा रुद्र भैरव पशुपति भोले गंगाधरा। முழுமையற்ற தங்கள் அன்பு எனக்கு தேவையில்லை. சற்று பொறுங்கள் தேவி. ஏன் இங்கு இருக்க வேண்டும்? பதில் அளியுங்கள். எனக்கு என் கணவர் தேவை. துரித கதியில் அவர் எனக்கு தேவை. இங்கிருந்து நான் புறப்படாவிட்டால் 12 ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை எவ்வாறு முழுமை செய்ய இயலும்? அனுமதி தாருங்கள். தேவி பார்வதி, உதயமானதும் புறப்படுங்கள். சற்று சிந்தியுங்கள். இந்த நள்ளிரவில் பதியால் பத்தினியை எவ்வாறு தனித்து பயணிக்க அனுமதிக்க இயலும்? ஒப்புக்கொள்கிறேன் பார்வதி. இப்புவிக்கு வந்த மறுகணம் திடீரென்று தங்களை விட்டு பிரிந்தது தவறுதான். என் ரூபம் துறந்த லிங்கங்களுக்குள் ஐக்கியமானேன். தங்களுக்கு அது வேதனை தந்திருக்கும். பத்தினியாக தாங்கள் கொண்டிருந்த குரோதம் உச்சிதமாகும். எனினும் வேண்டிக் கேட்கிறேன் தேவி, இன்று ஓர் இரவு இங்கிருங்கள். சூரிய உதயத்திற்கு பிறகு புறப்படுங்கள். என் வேண்டுகோளுக்கு செவிசாய்த்திடுங்கள். என்ன பார்க்கிறீர்கள் நாராயணா? தேவரிஷி, தாங்கள் முக்காலமும் அறிந்தவர். எல்லாம் தங்கள் கருணை பிரபு. என் வினாவிற்கு விடையளியுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் யார் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்கிறார்கள்? யார் அனைவர் மீதும் அனுதாபத்தை காண்பிக்கிறார்கள்? என்னை மன்னியுங்கள் நாராயணா. என்னால் தங்களது இந்த வினாவிற்கு விடையளிக்க இயலாது. ஆனால் நான் ஒன்றை நன்கு அறிவேன் பிரபு. எவ்விடத்தில் இந்த மகா ஞானியான தங்கள் பக்தனின் ஞானம் முடிவிற்கு வருகிறதோ அங்கு தங்களது ஞானம் உதயமாகிறது. தாங்களே கூறுங்கள் நாராயணா, யார் சமமாக நடந்து கொள்கிறார், அனுதாபம் காண்பிக்கிறார்? முயற்சி தேவரிஷி. முயற்சியா? முயற்சி. மகாதேவராக இருக்கட்டும், ஒரு சாமானியனாக இருக்கட்டும், யார் என்ன முயற்சி செய்கிறார்களோ அதற்கேற்றாற் போல் கிட்டுகிறது. முயற்சியின் பார்வையில் சிவனோ சாமானியனோ அனைவரும் சமமானவர்களே. இறைவனும் பக்தனும் ஒன்றுதான். ஆகையால் சிவன் கிடைக்க வேண்டுமென்றால் ஆதிசக்தி அதை போன்ற ஒரு முயற்சியை செய்ய வேண்டும். மனிதனுக்கு மட்டுமல்ல, இறைவனானாலும் அவர் நம்பிக்கையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவே சிறந்த வழி. சரியாக கூறினீர்கள் நாராயணா. இப்பிரபஞ்சத்தில் அனைவரையும் சமமாக பார்ப்பது முயற்சி ஒன்றுதான். அதோடு இறைவனுக்கு பிறகு சரியான நியாயத்தையும் வழங்கக்கூடியது முயற்சி மட்டும்தான் பிரபு. தேவி பார்வதி, இக்கனிகள் யாவும் தங்களுக்கே. இது பக்தர்களின் மெய் அன்பு. புறக்கணிக்காதீர்கள். ஒப்புக்கொள்கிறேன்.
பதியாக தங்களின் முன்பு நான் குற்றம் புரிந்திட்டவன். எனினும் இக்குற்றவாளி தங்கள் மீது அதீத அன்பு கொண்டுள்ளான், அதீத அக்கறை கொண்டிருக்கிறான். அனைத்து ஜோதிர்லிங்கங்களையும் தரிசிக்க விரும்புவது வருத்தத்தையே தருகிறது. ஆனால் புசித்திடுங்கள் தேவி. மகாதேவா, எனக்கு தங்கள் கனியும் கனிவும் தேவையில்லை. எனக்கு தாங்கள் மட்டும்தான் தேவை, அதுவும் தங்கள் நிஜ ரூபத்தில். எனக்கு என் சிவன் தேவை. நான் கோபித்துக் கொள்ள, வருத்தத்தில் உள்ள பொழுது தலை சாய்த்துக் கொள்ள, மீண்டும் கைலாயம் செல்ல என் சிவன் தேவை. இந்த கனிகளை தாங்களே உண்ணுங்கள். பத்தினி உரைத்ததை பதியால் மீறிட இயலுமா? தாங்கள் முன்புரைத்தது நினைவிருக்கிறதா தேவி? தங்களின் இறைவனை மகிழச் செய்து ஆசி பெற்றிடவே வந்தீர்கள் அல்லவா? இந்த கனிகள் அந்த இறைவனின் ஆசி என்றே எண்ணுங்கள் தேவி. தேவி, குரோதம் கொண்டு தங்கள் பதியான சிவனின், தங்கள் இறைவனின் பிரசாதத்தையும் வாங்க மறுப்பீர்களா? என் இறைவனுக்கு அளிக்காமல் என்னால் உண்ண இயலாது. ஆகையால் முதலில் தாங்கள் உண்ணுங்கள். அவ்வாறே தேவி. தேவி பார்வதி, ஜோதிர்லிங்கத்திற்கான பயணத்தை நான் எவ்வாறு தடுப்பது? ஏனெனில் வரவிருக்கும் நாட்களில் தாங்கள் எதிர்கொள்ளப் போகும் இன்னல்கள் தங்களின் சக்திக்கு அப்பாற்பட்டவை.